வெல்கம் டு சிவாரும் டிவி. இன்னைக்கு நம்ம வந்து அனூர் டு சரவணம்பட்டி ரோட்ல பாத்தீங்கன்னா கோவில்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இங்க 5 வகை கறியோட 100 ரூபாய்க்கு அன்லிமிடெட் ஃபுட் வந்து, அதாவது சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த 100 ருபீஸ்க்கு வந்துட்டு என்ன டைம்ல இருந்து 12 டு 3 மணி வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியரா இதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உள்ள வாங்க. ஓகே, நீங்க இப்போ வந்து 100 ருபீஸ்க்கு வந்து 5 வகை கறியோட நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க. என்னென்ன மாதிரி பிளான் பண்றீங்க? டெய்லி ஒரு வகையான கறியா இல்ல டெய்லி ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகுங்க சார். அது என்னென்ன அன்னைக்கு ஓகே, டெய்லி என்னென்ன மாதிரி பிளான் பண்ணுவீங்க? இன்னைக்கு டேஸ் எப்படியோ, இன்னைக்கு சண்டேவா ஃப்ரைடே அதுக்கு அந்த மாதிரி டேஸ் பொறுத்து என்னென்ன வெரைட்டி இன்னைக்கு அவைலபிளா இருக்கு, எது ஃப்ரெஷ்ஷா இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வேணுமா இருக்கும். குவான்டிட்டி எப்படிங்க? நீங்க கறி வந்து எந்த அளவுக்கு திருப்பி கேட்டா எகைன் கேட்டா கொடுப்பீங்களா இல்ல வந்து ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடிய அந்த கறியோட முடிஞ்சுங்களா? சார் கறி வந்து சாப்பாடு வந்து அன்லிமிட்டட், குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு ரசம் வந்து அன்லிமிட்டட், கறி வந்து அது வந்து லிமிட்டட் தான். சரி, குவான்டிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குங்க? ஒரு குவான்டிட்டி வந்து ஒரு ஆள் நல்லா திருப்தியா சாப்பிடலாம். அந்த பந்தில எல்லாம் போய் சாப்பிடலாம், கறியில பந்தில சாப்பிடலாம் இருக்குன்னா அந்த மாதிரி கொஞ்சம் திருப்தியா தான் நீங்க கொடுப்பீங்க. ஓகே, ரத்த பொரியல் ரெகுலரா இருக்குங்களா? ரத்த பொரியல் அந்த அன்னைக்கு ஆடு எது ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதோ அது அப்படின்னா வேற என்ன அந்த அன்னைக்கு அவைலபிளா இருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓகே, ஸோ சாப்பிட்றாங்க, ஒரு 100 ரூபா கொடுத்து அந்த கறியோட சாப்பிட்றாங்க. சரி, எங்களுக்கு திரும்ப வந்து கறி வேணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி உங்ககிட்ட கறி வாங்கிக்கலாமா? அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? இது சிக்கன்னா 20 ரூபாய் சார், மீன்னா 10 ரூபாய், முட்டைனா பாயில் எக்னா அது 10 ரூபாய். ஓகே, மீன் வந்து என்னென்ன மாதிரியான மீன் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? மத்தி மீன் அந்த அன்னைக்கு எப்படி கிடைக்குது, மத்தி மீன் சம்டைம்ஸ் வந்து அவைலபிளா இருக்காது, அதுல ஃப்ரெஷ்ஷா இருக்காது, அதுக்காக வேற மீன் அப்படின்ற மாதிரி. 50 சாப்பாடுங்கிற மாதிரி சார் சொன்னாருங்க. 100 சாப்பாடு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி வந்து அந்த 100 ருபீஸ் வந்துட்டு வச்சு குவான்டிட்டியில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மீல்ஸோட அன்லிமிட்டட் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. கட்டுப்படி ஆகுதுங்களா? பின்னாடி வந்து என்ன மாதிரியான பிளான்ஸ் வந்து வச்சிருக்கீங்க? பின்னாடி வந்து பிரியாணிக்கு 100 வந்து பிரியாணியோட சேர்த்து 150 அப்படின்ற மாதிரி தாட்ல இருக்கு. அது நாங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அது பண்ணுவீங்க. 50 சாப்பாடு வந்து டெய்லி முடிஞ்சிருது. ஓகே, எப்படி ஆரம்பிக்கிறீங்க? எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கும்? சார் 12 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் டைமிங் இருக்கு. 12 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி 4 மணி வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கோம். உங்க பேருங்க? போக வேற என்னென்ன ரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? தக்காளி சாப்பாடு. அது என்ன ரேட்டுங்க? 40 ரூபா. ஸோ இது போக வேற ஏதாவது ஐடியாஸ் இருக்குங்களா நம்ம கடையில் வந்து வேற ஏதாவது கொடுக்குற மாதிரி? ஓ, ஐடியா பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சார்? 8220746510. ஏதாவது தேவைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாங்களா சார்? உங்கள் பேருங்க சார்? அண்ணாதுரை சார். இப்போ 100 ருபீஸ்க்கு 5 வகை கறியோட மீன் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ எத்தனாவது தடவை வந்து சாப்பிட்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்குங்க சார்? நல்லா இருக்கு, வீட்டு சமையல் மாதிரி இருக்கு. ஸோ எப்படி சார் 5 வகை கறிங்கும் போது நம்ம நார்மலாக ஒரு ஹோட்டலில் போயிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா 100 ரூபாய்க்கு வந்துட்டு வெஜ் மீல்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்கே வந்து கறியோட கொடுக்குறது வந்து சௌகரியமாக இருக்குங்களா சாப்பிட? சௌகரியமாக இருக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்க சார் இன்னைக்கு? மட்டன், எக்கு, இது ரத்தம், இது இருக்கு, சிக்கன் இருக்கு. சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஓகே.